ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லி தர போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் இது என்னுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு தமிழ் எடுக்க போகிறேன், இல்லை நான் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் எடுக்க போகிறேன், இல்லை நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தர போகிறேன். நான் போடுற யூடியூப் வீடியோ சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போடுற சேனல் திரும்பி பார்க்கணுன்னா நீங்கள் லைக் போட்டு வைங்க. ஓகே, நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணத்தில் 6 வகைப்படும். அதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சரியை, சந்தி மற்றும் விகாரம். அது நம்ம 6 வகைப்படும். இவற்றையும் நம்ம ஒரு வேர்ட், அதாவது ஒரு வார்த்தை கொடுத்து பார்க்க போகிறோம். பகுதி என்றால் என்ன? அது ஒரு பெயர். அது பிரித்தால் ஒரு பெயர் கிடைக்கும், அது பகுதி. விகுதி என்றால் என்ன? விகுதி என்றால் சொல்லின் இறுதி. இடைநிலை என்றால் என்ன? சொல்லின் அடிசொல். சரியை என்றால் என்ன? இடைநிலை விகுதி இணையும் போது இடையில் சேர்வது. சந்தி என்றால் என்ன? 2 எழுத்து பொருள் இணையும் போது ஒரு வார்த்தை கிடைக்கும், அது சந்தி. விகாரம், சொல் அல்லது எழுத்து ஏற்படும் மாற்றம் விகாரம் சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். சாய்ப்பான், ஒரு பொருள், ஒரு வேர்ட் கொடுத்துருக்கு, சாய்ப்பான். இது 12th புக்கில் உள்ள ஒரு முதல் இயல் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். சாய்ப்பான். சாய்ப்பானை பிரித்தால் சாய் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆன். இந்த சாய்ப்பான், இந்த பான், இதை தான் நம்ம இப்பு கூட்டல் ஆன் அப்படின்னு எழுதியிருக்கோம். சாய் பிரித்தால் ஒரு பெயர் வருது, பகுதி. இப் சந்தி. இப் எதிர்கால இடைநிலை, அதாவது இந்த 2 இதுக்கு இடையில ஒரு வேர்ட், அதனால் இது எதிர்கால இடைநிலை. ஆண், படற்கை ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா இது ஆண், ஒரு பாலை குறிக்கிறது, அதனால இது ஆண் பால் வினைமுற்று விகுதி. உங்களுக்கு இது நீங்கள் எளிதாகவும் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட்டு ஹால் போகணுன்னு இந்த படற்கை ஆண் பால் வினைமுற்று விகுதி, எதிர்கால இடைநிலை, இதில் மற்றல நிறைய இடத்துல மாறும். வினைமுத்து நிறைய படற்கை எல்லாம் மாறும். அதனால் உங்களுக்கு இதுக்கு என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் சாய், பகுதி இப்படி நீங்கள் சாய்ப்பான் எழுதிட்டு டேஷ் போட்டு சாய் கூட்டல் இப் கூட்டல் ஆன் இதை எழுதுங்க. கீழே சாய் ஈக்குவல்ட்டு போடுங்க. பகுதி, இப்பு, சந்தி, இப்பு, இடைநிலை, ஆண், விகுதி அப்படி நீங்கள் எழுதி வைக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தா போகணும், உங்களுக்கு புரியும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் பார்த்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி.